மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஏப்ரல் மாத மடல் 2026. பாவமும் பரிகாரமும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, தமது பரிசுத்த சிங்காசனத்து மேல் வீட்டிருந்து ஜாதிகளின் மேல் அரசாளுகிற பரிசுத்த பிதாவை போற்றி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாக வந்து பாவத்தை போக்கும் படியாக மாறி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி பாவமும் பரிகாரமும் என்ற சிறு செய்தி இதோ உங்கள் மத்தியில் வலம் வருகின்றது. பொதுவாக ஜனநாயக நாடுகளில் சட்டங்களை ஏற்படுத்தி அவைகளை நடைமுறைப்படுத்தி கண்காணித்து வருவது நீதித்துறையே. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. சட்டத்திற்கு முன் யாவரும் சமமானவர்கள். நீதியை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் செயல்படுபவர்கள் சிறந்த தலைவர்கள். சட்டங்கள் மீறப்படுமானால் நீதி தண்டனை வழங்கும். நீதியை நன்கு கற்றுத் தேர்ந்து அதை கடைபிடிக்கிற சுத்த மனசாட்சியுடன் செயல்படும் நீதிபதிகள் மீறப்படும் சட்டங்களுக்கு தக்க தண்டனைகள் வழங்கி நீதியுள்ள சமுதாயம் உருவாக பாடுபடுகிறார்கள். ஆனாலும் குற்ற செயல்களும் மீறுதல்களும் பெருகிக் கொண்டே போகிறதே. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியிலே தேவனுடைய சத்தத்திற்கு மட்டும் கீழ்ப்படிந்த மானிடரின் வாழ்வில் ஆனந்தம் குடிகொண்டிருந்தது. ஆனால் சர்ப்பத்தின் சாத்தானின் சத்தத்தை கேட்டு என்று அவர்கள் அதன் வஞ்சனைக்குட்பட்டார்களோ அன்றே மீறுதல் இச்சை என்ற பாவத்தில் விழுந்து போய் பரிசுத்தமான நீதியான தேவனுக்கு முன் நிற்க கூடாதவர்களாய் மாறிவிட்டனர். கொலோசையர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவாகிய தேவன் பாவத்திற்கான பரிகார சட்டத்தின் அடிப்படையில் இரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதால் தம் ஒரே பேரானவரான ஆண்டவராம் இயேசுவை பரிகார பலியாக இவ்வுலகில் அனுப்பி நீதியை நிறைவேற்றினார். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. உப்பை சாப்பிட்டவன் தண்ணீர் குடிப்பான். தப்பு செய்தவன் நீதியின் பார்வையில் தண்டனைக்கு தப்பான். கொடூர கொலை குற்றவாளி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டாலும் சட்டம் அவனை தண்டிக்காமல் விடாது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் மெய்யாக மனம் திரும்பலுக்கு தமது நீதியின்படி ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனுடைய நீதியின்படி பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா சாகும், சரீரம் மீட்பை கண்டடையாது. அவருடைய ராஜ்யத்தில் பங்கடையாமல் நித்தியமாய் சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய ஆக்கினையான இருளின் ராஜ்யத்துக்குள் தள்ளப்படும். இன்றுள்ள சிறிய குழந்தைகள் உட்பட இளைய தலைமுறையினர் சாத்தானின் தந்திரங்களில் சிக்கி வஞ்சிக்கப்படுகின்றனர். ஆம், அவருடைய மனதை கெடுக்கும் காரியங்களை கார்ட்டூன், சினிமா என்று பார்க்கின்றனர். பெற்றோர் இதை எச்சரிக்காமல் விட்டு விடுகின்றனர். இவைகள் அவர்களை இலகுவாக பாவத்தில் தள்ளும். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உலகத்தில் உள்ள வஞ்சனைகளிலிருந்து இளையோர் தப்பிக்க கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தில் அவர்களை வழி நடத்துங்கள். பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறோம் என்று அநேகர் வகை வகையான பரிகாரங்களை செய்ய ஓடித்திருக்கின்றனர். பாவத்திற்கு பரிகாரம் இரத்தம் மாத்திரமே. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் மோசே மூலம் சில கட்டளைகளை கொடுத்தார். பாவத்திற்கான பரிகாரம்
பரிகாரத்தை செலுத்த ஆடு மாடுகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்தார். லேவியராகமம் 17:10-11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. கிறிஸ்து பூமிக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தும் வரையில் அனுமதி அளிக்கப்பட்டது. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவை நிறைவேறிய பின் நியாயப்பிரமாணத்தின்படி மிருக பலியை பரிகாரமாக செலுத்துதல் என்பது காலாவதியாகி விட்டது. இப்பொழுது எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தியவரிடத்தில் திரும்புவோம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம் பாவத்தை மட்டுமல்ல, சர்வலோகங்களின் பாவங்களையும் மன்னிக்க ஏற்படுத்தப்பட்ட பரிகாரி ஆண்டவராம் இயேசு மாத்திரமே. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவன் தன் பணத்தை கொண்டு தனக்கு வேண்டியவனை உருவாக்கி கொண்டால் அவைகள் அவனுக்கே உரிமையாகும் அல்லவா? மனித குலம் உட்பட படைப்புகளின் சொந்தக்காரர் அவைகளை சிருஷ்டித்த தேவனே. பாவத்தில் வீழ்ந்தபடியால் தேவ கரங்களிலிருந்து மனிதன் விடுபட்டு சத்துருவாகிய சாத்தானின் கைகளில் அகப்பட்டு கொண்டார். ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற பல நூற்றாண்டுகளுக்கு முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறியது. எபிரேயர் 9:12-14. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதட்டபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியலரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவரை ஏற்றுக்கொண்டவர் யாவரும் அவருடைய பிள்ளைகளாகிறோம். இச்செய்தியின் ஆழத்தை புரிந்து கொண்டு பாவம் போக்கும் பரிகாரியான ஆண்டவர் இயேசுவை கிட்டி சேர தொடர்ந்தும் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். மீண்டும் மறுமடலில் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவின் மனவாட்டி சபை.